2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம். அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அடிக்கும்படிக்கு வரவிட்டார். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். யோயாக்கீமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோயாக்கீம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய யோயாக்கீன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான். யோயாக்கீன் ராஜாவாகிற போது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல்நாத்தானின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் நெகுஸ்தாள். அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் எருசலேம் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்து கொண்டான். அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பனிமுட்டுகளை எல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளுமாகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைபிடித்து கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொருவர் மீதியாய் இருக்கவில்லை. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போனான். இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7,000 பேரையும் கச்சரும் கொல்லருமாகிய 1000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போனான். அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிட்டான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். லிப்னார் ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீருமளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகமும் பண்ணினான். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடிப்போனார்கள். கல்தேயரின் இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதறி போயிற்று. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி
சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசாராதான் என்னும் காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். காவல் சேனாபதியோடு இருந்த கல்தேரின் இராணுவ தலைவர் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜன கூட்டத்தையும் காவல் சேனாபதியாகிய நெபுசாராத்தான் சிறைகளாக கொண்டு போனான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் கொண்டிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தையர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். செம்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனைக்கு அடுத்த சகல வெண்கல பனிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டார்கள். சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமானதும் தூப கலசங்களையும் கலங்களையும் காவல் சேனாபதி எடுத்துக்கொண்டான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணுவித்த 2 தூண்களும் 1 கடல் தொட்டியும் ஆதாரங்களும் ஆகிய அந்த சகல பனிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும் நிறையில்லை. ஒரு தூணின் உயரம் 18 முழமாய் இருந்தது. அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பு உண்டாயிருந்தது. குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதளம் பழங்களும் எல்லாம் வெண்கலமாயிருந்தன. மற்ற தூணும் அதன் பின்னலும் அதை போல் இருந்தது. காவல் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செரையாவையும் 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசல் காக்கும் 3 காவற்காரரையும் பிடித்தான். நகரத்திலே அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளிலே நகரத்தில் அகப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனான இராணுவ சம்பிரதியையும் தேச ஜனத்திலே நகரத்தில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்தான். அவர்களை காவல் சேனாபதியாகிய நெபுசாராத்தான் பிடித்து ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவிடத்துக்கு கொண்டு போனான். அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டார்கள். இப்படியே யூத ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதேயா தேசத்தில் மீதியாக வைத்த ஜனத்தின் மேல் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகன் கெதலியாவை அதிகாரியாக வைத்தான். பாபிலோன் ராஜா கெதலியாவை அதிகாரியாக வைத்ததை சகல இராணுவ சேர்வைக்காரரும் அவர்களுடைய மனுஷரும் கேட்டபோது அவர்கள் மிஸ்பாவில் இருக்கிற கெதலியாவினிடத்தில் வந்தார்கள். அவர்கள் யாரெனில் நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேலும் கரையாவின் குமாரன் யோகனானும் நேத்தோபாத்தியனாகிய தன்குமேத்தின் குமாரன் செரையாவும் மாகாத்தியனான ஒருவனுடைய குமாரன் எசனியாவும் அவர்கள் மனுஷருமே. அப்பொழுது கெதலியா அவர்களுக்கும் அவர்கள் மனுஷருக்கும் ஆணையிட்டு, நீங்கள் கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம், தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றான். 7ஆம் மாதத்திலே ராஜவம்சத்தில் பிறந்த எலிசாமாவின் குமாரனாகிய கெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேலின் 10 மனுஷரோடும் கூட வந்து கெதலியாவையும் அவனோட கூட மிஸ்பாவில் இருந்த யூதரையும் கல்தேரையும் வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது சிறியோரும் பெரியோரும் ஆகிய ஜனங்கள் யாவரும் சேனாபதிகளும் கல்தேயருக்கு பயந்ததினாலே எழுந்து புறப்பட்டு எகிப்திற்கு போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெராத்தோக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகி யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனுடைய அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோட பாபிலோனிலிருந்த ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது.